மிளகா மல்லியை சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மிளகா 1 கிலோ, மல்லி 1 கிலோ எடுத்திருக்கேன். மல்லியில் கருவேப்பிலை நல்லா காய வச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வெயிலில் 3 நாள் கடையில் வாங்கிட்டு வந்து 3 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா இடித்து வச்சுருக்கேன். மஞ்சக்கிழங்கு 100 கிராம், 50 மிளகாவுக்கு 50 மல்லிக்கு, சீரகம் 100, ஒரு கையளவுக்கு ஒரு 50 மிளகாவுக்கு, மீதி எல்லாம் மல்லிக்கு தாங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு 100, மல்லிக்கு மட்டும்தான், மிளகாவுக்கு கடலைப்பருப்பு போடக்கூடாது. இது மட்டும்தாங்க நாங்கள் சேர்க்க போகிறது. வேறு இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போதுமே குழம்புக்கு மிளகா மல்லி எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிறப்ப கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுற மாட்டம் இருக்கும். சாம்பார் வைக்கிறப்ப மல்லித்தூள் ரொம்ப போடணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்குங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஒரு கையளவுக்கு உப்பு எடுத்து அதில் பாதி மல்லிலையும் மிளகாலையும் நான் போட்டுக்கிறேன். எதுக்காண்டி நான் போட்டுக்கிறேன்னா கருப்பு கலர் வண்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி தாங்க நான் போட்டுக்கிறேன். இப்போ ரைஸ் மில்லில் கொண்டு போய் நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், மிளகா எடுத்தோடனே அவ்வளோ வாசனை வந்துச்சுங்க. அதே மட்டும் மல்லி இதோட அப்படியே வாசனை, மஞ்சள், நம்ம சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டது வாசனை அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் குழம்பு வச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போதுமே நான் அரைச்சிட்டு வந்தோனையும் ஒரு ஏர் கண்டெய்னராக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். மிளகா தனியாக, மல்லி தனியாக ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் நல்லா கழுவி வச்சுருவேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். இதாங்க எப்போதுமே ரொட்டீனாக. இந்த 1 கிலோ மிளகா மல்லின்றது எனக்கு ஒரு 6 மாதம் to 8 மாதம் வரையும் கூட எனக்கு தாக்கு பிடிக்குங்க. அதனால தாங்க நான் உப்பு போட்டு வைக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டு வச்சோம்னா வண்டி எதுவும் பிடிக்காது. அதுக்காண்டி தாங்க உப்பு போடுறது. இதில் நீங்கள் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் அப்பப்போ நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு நீங்கள் வீணாக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அளவு எல்லாமே ஒவ்வொரு கிலோ எடுத்துருக்கேங்க. மிளகா 1 கிலோ, மல்லி 1 கிலோ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு குழம்பு வச்சுட்டு சொல்லுங்கள்.